மீண்டும் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை வல்லவரை உம்மை ஆராதிப்பேன், நல்லவரை உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். மீண்டும் எல்லாரும் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் சேர்ந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் பரிசுத்த ஆராதிப்பேன். உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து துணிந்து எல்லோரும் சேர்ந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை எல்லோரும் ஆராதிப்பேன். சேர்ந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் மீண்டும் ஆராதிப்பேன். பாடுவோம். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். நாம் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்ற ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறீரே. உம்முடைய வாசம் வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களது நாவினுடைய கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து போடும் ஆண்டவரே. இதன் மூலமாக நீர் கொடுத்திருக்கிற அந்த நாவு உம்மை மட்டுமே புகழட்டும். நீர் கொடுத்திருக்கிற அந்த கண்கள் உம்மை மட்டுமே பார்க்கட்டும். தொடர்ந்து சொல்லுவோம், உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுங்கள், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, இயேசுவே, தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் என்று பதிலளித்தங்கள். தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம். இறைவனின் திருச்சுதனே, உம்மை ஆராதிக்கின்றோம். இடைவிடாத எங்கள் இரட்சகரே, உம்மை ஆராதிக்கின்றோம். இரக்கமுள்ள நாயகரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஒன்றிப்பை உண்டாக்குபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். மன்னிப்பை அளிப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். மக்களின் இதயங்களின் நாயகரே, உம்மை ஆராதிக்கின்றோம். மக்களுடைய இதயத்திலே குடிகொண்டிருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். கனிவுள்ள இயேசுவே, உம்மை எங்கள் ஆராதிக்கின்றோம். அன்பரான இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை வழிநடத்துபவரான இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் கலங்கரை விளக்கமாயிருக்கிற இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களோடு தங்கியிருக்கிற இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். கரிகலங்கியிருப்போர் மத்தியில் ஆதரவாயிருக்கிற இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உயிரோடு இருக்கிற மாபரனே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில எங்களுக்கு எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. இயேசுவின் திருவுதய திருநாள் என்று சொல்லி அகில உலகம் ஒன்றை கொண்டாடுகிற பொழுது இயேசுடைய திருவுதய பங்கில நாங்கள் இத்தனை ஆண்டுகள் எங்களை சுமந்த கிருபைக்காக உம்மை ஆராதிக்கிறோம். எங்களோடு வாசம் செய்ததற்காக உம்மை ஆராதிக்கிறோம். இந்த திருக்கூடாரத்தில் இந்த மத்தியில் இருந்து இங்கு கோயில் கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் 40 ஆண்டு கால அளவாக எங்களையும் எங்களை முன்னோர்களையும் போஷித்து வளர்த்து வந்தீரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் தொடர்ந்து அனைவரும் எழுந்து நின்று உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுவோம் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த வாழ்வை அவருக்கு அர்ப்பணித்து அவரை போற்றி அவருக்கு நன்றி கூறுவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் திருப்பெயர் மேலானது, இறைவா உம் திருப்புகழ் மேலானது. உம் திருப்புகழ் மேலானது. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இறைவா
உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த மண்ணிலே 40 ஆண்டு காலமாக அவருடைய மாட்சிமை ஓங்கியது. பார்த்தவர்கள் அத்தனை பேர் அதிசயித்து போனார்கள். எப்படி இந்த மண்ணிலே இருக்கிற இவர்கள் இந்த அளவிற்கு விசுவம் எடுத்து வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் செய்திருக்கிறார். கண்களுக்கு வியப்பா இருக்கிறது. அவருடைய புகழ்ச்சியை பாடுவோம். இறைவா மாட்சிமை மேலானது, ஒரு மகத்துவம் மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. மாட்சிமை மீண்டும். இறைவா உம் மாட்சிமை மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். வல்லமை, அவருடைய வல்லமை எங்கு செயலாற்றி உள்ளது. இயேசு ஆண்டவர் தன்னுடைய மக்களை எல்லாரையும் பார்த்திருக்கிற பொழுது, பார்த்து கொண்டு வந்த பொழுது அவருடைய போதனையின் நேரம் சொல்ல வந்தவர்கள் மீது வல்லமை செயலாற்றியது. அவருடைய நா கட்ட விழுந்தது, பேய்பிடித்தவர்கள் குணமானார்கள். அவர் அதட்டி ஓட்டினார். ஆண்டவருடைய வார்த்தை செயலாற்றியது. ஒரு வார்த்தை பேசினார். அந்த வார்த்தை அழுந்தி அவர்களுக்கு வேண்டிய வாழ்வை மீண்டும் கொடுத்தது. அதே வல்லமையும் வார்த்தையும் இப்பொழுது போற்றி, ஆண்டவரே உமது வார்த்தை மேலானது, உம்மை வல்லமை மேலானது என்று சொல்லி குலெடுத்து பாடுவோம். உம் வல்லமை மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. எல்லோரும் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அவரது அன்புக்கு அளவு கிடையாது. இரண்டாம் இன்றைய வாசகத்துல நாம் கேட்டோமே, எவ்வளவு ஆழம் அகலம் எல்லை காணாத அன்பை நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அவருடைய அருள், இந்த அருளுக்கு என்பது யாரும் எல்லை போட முடியாது. அந்த அளவிற்கு அருளின் பிரவாகம் எங்கும் நீக்கவர் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசிரியர் இன்றைக்கு நீங்களும் நானும் கண்டுகொண்டே இருக்கிறோம். அவர் பிரசன்னமாயிருந்து அந்த பிரசன்னத்திற்குள்ளாரே அவருடைய உண்மையான பிரசன்னம் இன்றைக்கு நம்மை ஆட்கொள்ளும்படிக்கு, அவருடைய அன்பு நம்மை நிறைப்பும்படிக்கு நாம் மீண்டுமாக குலெடுத்து பாடுவோம். இறைவா உமது அன்பே மேலானது. இறைவா உமது அருளே மேலானது. இறைவா உமது அன்பே மேலானது. இறைவா உமது அருளே மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். 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 ஆண்டவரே, ஆண்டவரே, மகனுடைய புகழ்ச்சியும் போற்றியும் நன்றியும் என்றென்றைக்கும் இருப்பதாக இதன் மூலமாக பிள்ளைவே இந்த நேரத்தில் பெற்றுக் கொள்ளுகிற மகிழ்வு காலத்திற்கு நம்மோடு இருக்க கிடவதாக. ஆமென். அனைவரும் முடிந்தவர்கள் முழந்தால் படியிடுவோம். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய திருவுருவையும் தேடி வந்திருக்கிற நாம் இன்றைக்கு திக்கு தெரியாத காட்டில் இருந்திருக்கிறோம். அப்படி என்றால் என்ன? எதை தின்றால் எது தெளியும் என்று சொல்லி தெரியாத ஒரு மந்த புத்தியில் இருந்து கொண்டிருக்கிறோம். என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற தேவன் இங்கு நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக? என்னுடைய அன்பு
அளவில்லாத அன்பு, என்னுடைய பேரிரக்கம் உனக்காகவே இருக்கிறது. ஆனால் அந்த அன்பு இதயத்தை நோகச் செய்திருக்கிற நாம் பரிகாரம் தேட வேண்டாமா? யாரோ ஒருவன் சொல்லுகிறான் சொல்லி அவன் பின்னால் போய் எப்படியா என்ன பரிகாரம் என்று கேட்கிறோமே. உனக்கும் எனக்கும் பரிகாரம் சொல்லுகிற இங்க இருக்கிறார். நீ கொடுக்க வேண்டியது பொருளோ, நீ கொடுக்க வேண்டியது பழங்களோ, நீ கொடுக்க வேண்டியது ஆடோ மாடோ என்கிற பலிப்பொருளோ கிடையாது. மாறாக நொறுங்கிய உள்ளத்தை அவர் கேட்கிறார். நொறுங்கிய உள்ளத்தை கேட்கிறார். A shattered heart. ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவரே, தாவீது அரசன் தன்னுடைய 51வது திருப்பாடலை சொல்வது போல நொறுங்கிய உள்ளத்தை எண்ணகத்தை ஏற்படுத்தும். நம்முடைய இதயங்கள் எல்லாம் நொறுங்குகிற அளவிற்கு அவரை உற்று நோக்குவோம். பாடல்களோடு சேர்ந்து இந்த இருவரை பாவ மன்னிப்பு பாடல் வரிகளை பாடுவோம். பிறகு இரண்டு நம்முடைய குறைபாடுகளாக சொல்லி அவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம், பரிகாரம் தேடுவோம். அவர்கள் என்று வேறு யாரும் மன்னிக்க முடியாது. அவர்கள் அன்றி நமக்கு விமோசனம் கிடையாது. அவரே உங்களையும் என்னையும் ரட்சிக்க வேண்டியவர், ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். மீட்டெடுக்க வேண்டியவர், மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய அரவணைப்பில் வர முடியுமா? வர வேண்டும். வந்திருக்கிறோம். பாடுவோம். பாவ மன்னிப்பு பாடல் 2 வரிகள். செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். மீண்டும் பாடுவோம். உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். மனம் குத்துண்டவர்களாய் வேண்டுவோம். ஆண்டவரே, பெருமை, என்னை பற்றிய பெருமை, தற்பெருமை, தற்பெருமையோ தற்பெருமை, என்னில் இருக்கிற கோபம், சுட்டு போட்டாலும் போகாதபடிக்கு மூக்கு மேல வருகிற கோபம், மனம் வருந்துகிறேன், மன்னியும் ஆண்டவரே. உமக்கு எதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். எனக்குள்ளாரே எனக்கு தெரியாமலேயே நான் இப்படிப்பட்ட இந்த பாவங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறேன். இன்னைக்கு லீவு தானே, இன்னைக்கு வேலை ஒன்றும் கிடையாது. சோம்பேறியாக இருந்தே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அத்தனை காலத்தையும் விரைவு செய்திருக்கிறேனே. சோம்பலில் இருந்து பேயினுடைய செயல்பாடுகளுக்கான கூடாரமாக இருந்திருக்கிறேன். வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனால் எனக்குள்ளார இருக்கிற ஊனியலுடைய இந்த இச்சைகளுக்குரிய ஆசாபாசங்களுக்கு அடிமையாகி போய் காம நிலையில நான் இன்றைக்கு ஆண்டவருக்கு எதிராக பாவம் கட்டி கொண்டிருக்கிறேனே. மன்னியும் இயேசுவே, உமக்கு எதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். பொறாமை குணம், வயிற்றுச்சல், அடுத்து ஒன்றாக இருந்தால் எனக்கு பிடிக்கவில்லையே. என்னுடைய கண்கள் அப்படியே அதையே பார்த்து கொண்டு கடைசியிலே அல்சர்களே மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிற இந்த ஒரு ஆண்டவுடைய சமிஞ்சியை உணர முடியாதா? அதே நேரத்தில் எனக்குள்ள இருக்கிற பேராசை எந்த அளவிற்கு யார் யாரோட பொருள் எல்லாம் எனக்கு தேவையோ இவையெல்லாம் கவர்ந்தெடுக்கிற அளவிற்கு இன்றைக்கு இந்த பேராசை என்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டாமா? உமக்கு எதிராய பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். பாரபட்சம், எல்லாரையும் சமமாகத்தானே பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைத்துக் கொண்டிருந்தால் இது என்ன நியாயம்? படித்தவன் தானே, ஆண்டவர் அறிவு கொடுத்திருக்கிறாரே. என் சமனுள்ள தராசை வைத்திருக்க முடியாதா? கண்கள் எல்லாம் திறந்துதானே இருக்கின்றன. ஆனால் இதையும் மூடிக்கொண்டிருக்கிறது போல கண்டுகொள்ளாமல் வாழ்ந்திருக்கிறோமே.
இந்த கண்டுகொள்ளா தன்மையை யார் இன்றைக்கு நம்மிடமிருந்து இன்றைக்கு இந்த வலியையும் இந்த ரணத்தையும் போக்கி அழித்து நம்மை விட்டு வெளியே போ என்று சொல்லி அதை விரட்டுவது? மன்னிப்பு கேட்போம். உமக்கு எதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். வரட்டுத்தனம், எல்லாவற்றிலும் வரட்டுத்தனம். தண்ணீர் இல்லை, வறட்சி, எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எனக்குள்ளாரே ஒரு ஆன்மீக வறட்சியை உண்டாக்கி வைத்திருக்கிறேனே. வரட்டுத்தனத்தோடு என்னுடைய வார்த்தைகளில் உயிர் கிடையாது, என்னுடைய அரவணைப்பில் பாசம் கிடையாது, வரட்டுத்தன்மை. நான் மனிதனா ஜடமா? என்னுடைய வாழ்வில் இன்னும் பல்வேறு விதங்களில் நான் பேசுகிற என்னுடைய பேச்சில், நான் சொல்லுகிற என்னுடைய பாதைகளில், நான் செய்கிற செயல்களில் எத்தனையோ பேரை நான் இன்றைக்கு மனநோகு செய்திருக்கிறேனே. தடித்த வார்த்தைகள், தேவையில்லாத பேச்சுக்கள், ஏன் கெட்ட வார்த்தைகளும் ஆண்டவருக்கு அடுக்காத அசுசியான வார்த்தைகளையும் பேசியிருக்கிறேனே. மன்னிப்பு கேட்க வேண்டாமா? உமக்கு எதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். விரோதம் பாராட்டி ஆண்டவரே என்று சொல்லி நன்மை வாங்குறது ஒரு பக்கம் என்று சொன்ன இன்னொரு பக்கம் அவனா வேண்டாம் என்று சொல்லுகிற விரோதமும் பகைமையும் பாராட்டுகிற கிறிஸ்துவ மறைக்கு எதிரான வாழ்க்கையை நடத்துகிற அந்த நிலையிலிருந்தும் இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ நலன்களை கொடுத்திருக்கிறார். பகிர்வது தானே கொடுத்திருக்கிறார். ஆனால் பகிராமல் என்னுடைய கரங்களும் இதயமும் முடங்கி போயிருக்கிறத மன்னிப்பு கேட்போம். என் உமக்கு எதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். நம்பிக்கையாளனாகத்தான் இருந்தேன். ஒவ்வொன்றாக வருகிறது பார்த்தால் அவநம்பிக்கை மேலோங்கி நிற்கிறது. பக்தியோடு தான் இருந்தேன், இன்றைக்கும் பக்திமானாகத்தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கும் கடவுளுக்கும் இன்னும் அகல பாதாள நிலைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய விரிசல் வந்திருக்கிறது. இறை மறுப்பு. என்னோடு கூட இருக்கிறவர்களே இன்றைக்கு ஆண்டவரை மறுத்து அவர்கள் இறை மறுப்பு கோட்பாடுகளாலும் கருத்துக்களாலும் இறைவனுக்கு தூரமாய் இருந்து போகிற நிலைக்கு நானும் காரணமாக இருந்திருக்கிறேனே. என்னோடு இருக்கிறவர்களும் இறை மறுப்பு என்கிற நிலையில ஆண்டவருக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார்களே. பரிகாரம் தேட வேண்டாமா? உமக்கு எதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். பில்லி சூன்யம், மாய மந்திரிக கட்டுக்கள், ஜோஷ்யம், எதிர்காலத்தை பற்றி ஹாரோஸ்கோபி என்று சொல்லுகிற கணினி மூலமாக தெரிந்து கொள்ளுகிற ஒரு பெரிய ஆசை, மூட நம்பிக்கைகள், இப்படி கடவுள் வெறுக்கிறவற்றையெல்லாம் நான் இன்றைக்கு இதன் சார்பிலே வாழ்ந்தால் நான் சமாளித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி உலகியல் ரீதியாகவும் சாதாரண பக்தி மார்க்கத்திற்கு எதிராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாறுபட்ட கடவுளுக்கு எதிரான நிலைக்காக பரிகாரம் தேடி வேண்டுவோம். உமக்கு எதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே, முன்னாள் முழந்தாள்பட்டு இருக்கிற இந்த குடும்பத்தை பாரும். நீர் எங்களை எவ்வளவோ அன்பு செய்கிறீர். ஆனால் நாங்களோ வெளி உலகத்திற்கு பக்திமான்களாக தோற்றமளித்தாலும் எங்களை ஆன்ம சோதனை செய்து பார்க்கிற பொழுது பரிகாரம் தேடித்தான் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நொறுங்கிய உள்ளத்தை நீர் தள்ளிவிட மாட்டீர். தள்ளிவிடாதே ஆண்டவரே. உமக்கு முன்னாள் நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். எங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். ஏன் எங்களுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். சமூகத்திற்கு முன்னால் பாவிகளாக நிற்கிறோம். மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். ஆமென். அனைவரும் அமருவோம்.
இன்றைக்கு முதல் வாசகம் எந்த புத்தகத்திலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது? ஓசேயா. அதில் ஆண்டவர் இயேசுனுடைய ஆண்டவர் யாவே தெய்வம் என்ன வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார்? இஸ்ரவேலே, குழந்தையா இருந்தபோது நான் அவன் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறேன். ஆனால் அதற்கடுத்து என்ன நடக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலகி போயிருக்கிறாய். இயேசுனுடைய அன்பு இதயம் இப்பொழுது நம்மோடு கூட பேசுகிறது. என்ன பிரச்சனை? விலகுதலுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு தூரம் எடுத்திருக்கிறோமே, இவ்வளவு தூரம் நமக்கும் அவருக்கும் இவ்வளவு ஒரு பெரிய இடைவெளி வந்து விடுகிறது, என்ன பிரச்சனை என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது அவரோ நீ நினைத்து கொண்டிருக்கலாம், என்னை கடவுள் தண்டிப்பாரே, எனக்கு நேர்ந்தவர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது கடவுள் தண்டித்து கொண்டிருக்கிறார், சாபம் கொடுத்து கொண்டிருக்கிறார், அதனால் தான் இப்படி என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் ஓசேயா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. என் சீற்றத்தினுடைய கனலை நான் உன் மீது கொட்ட மாட்டேன். சாதாரண சுடுதண்ணி விழுந்தாலே எவ்வளவு பதறி போகிறாய், நான் கோபத்தை உன் மீது காட்டுவேனா? அடுத்து, உன்னை நான் அழிக்க வரமாட்டேன். நான் கடவுள், வெறும் மனிதர் அல்ல. மனிதர்கள் அவர்களுடைய கணக்கு நிலைகள் பிரகாரம் கால்குலேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக இன்றைக்கு கணக்கு தீர்வை நடத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் நான் மனிதன் அல்ல, நான் கடவுள். நானே உன்னை விடுவிக்கிற கடவுள். அப்படிப்பட்ட ஆண்டவனுடைய மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இவ்வளவு நல்ல தெய்வத்தை நம்முடைய மத்தியில் வைத்து கொண்டாடுகிற இந்த தருணத்தில் பாருங்களேன், இந்த உலகத்தில் நார்த் இட்டலி என்று சொல்லுகிற அந்த இத்தாலி தேசத்தினுடைய ஒரு பகுதியில் வாழ்ந்து வருகிற ஒரு அருமையான குடும்பத்தில் 1939ஆம் ஆண்டில் பிறந்த எல்சா என்று சொல்லுகிற ஒரு பிள்ளை தன்னுடைய 18ஆம் வயதில் நவகன்னியர் மடத்திற்கு சென்று துறவியாக மாறுகிறார். 1964 அவருடைய துறவு வாழ்வில் மேம்பட்ட பணிகளை செய்வதற்கு அவர் நியமிக்கப்படுகிறார். அப்படி என்றால் என்ன பணி? வாழ்ந்து கெட்ட பிள்ளைகளை தேடிச் செல்வது, வழிதவறி போயிருக்கிற பிள்ளைகள் மீது கரிசனை காண்பிப்பது, இந்த சமூகத்தினால் சீரழிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளோடு அவர்களுக்கு வழிகாட்டி ஆறுதல் அளித்து நல்வழிகாட்டி பயணிப்பது என்று சொல்லி ஒரு சிறப்பு பணியை மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் இந்த சகோதரி. தன்னுடைய 60வது வயதில், முதிர்ந்த வயது தான் இருந்தாலும் பணியை தொடர்ந்து தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார். பெரிய பெரிய மார்க்கெட்டு பகுதியில், வணிக பெருநகரங்களில் இருக்கின்ற சந்தை பகுதிகளில் இதுபோன்று வழிதவறி போயிருக்கிற பிள்ளைகளை சேர்த்து அவர்களுக்கு பணிபுரிகிறவர். திடீரென அவர் அன்று 2000ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி இரவு 9 மணிக்கு ஒரு தொலைபேசி தொடர்பு வருகிறது. சிஸ்டர் இங்கே நான் இப்படி மூர்க்கர்களால் பலவந்தப்படுத்தப்பட்டிருக்கிறேன், என்னுடைய உயிர் போகிற கொடூரம், வந்து என்னை காப்பாற்றுங்கள். எந்த பகுதி என்று கேட்டுக்கொள்கிறார். விரைந்து போகிறார். அந்த சர்க்கிள் 4 ரோடு சந்திக்கின்ற சந்திப்புக்கு சொல்லப்பட்டது. அந்த இடத்திற்கு ரவுண்டானாவிற்கு செல்லுகிறார். அந்த பிள்ளை கருப்பு உடை அணிந்து கூனி குறுகி இருக்கிற நிலையில் அவர் போய் ஆதரவாய் பேசுகிறார். அருகிலே திடீரென சொல்லி இன்னும் கருப்பு சட்டை போட்ட அவருடைய நண்பிகள், அந்த பிள்ளையது நண்பிகள் 2 பேரும் வருகிறார்கள். வந்தவர்கள் ஆக்ரோஷமாக அந்த ரவுண்டானாவில் பேசிக்கொண்டிருந்த அருட்சகோதரியை அவர்கள்
இருட்டிலே தள்ளி கொண்டு போய் 19 முறை கத்தியால் குத்துகிறார்கள். என்றைக்கோ நடந்த சம்பவம் அல்ல. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இவ்வளவு அறிவு மிகுந்த ஒரு சமூகம், இவ்வளவு நற்பணிகள்லாம் மேற்கொண்டிருக்கிற பல்வேறு துறவிகளுக்கு எத்தனையோ ஆதரவுகளும் அரவணைப்பு கரங்களும் கிடைக்கிற பொழுது இவருக்கு நேர்ந்தது இப்படி இருட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு போய் 19 குத்துகள் விட்டுவிட்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். அதிகாலை வேளையில் இந்த பக்கம் வந்தவர் இப்படி ஒரு அருட்சகோதரி கொல்லப்பட்டு கிடப்பதை பார்த்து போலீஸுக்கு சொல்லுகிறார்கள். காவல்துறை வருகிறது. அப்புறம் நேரில் பார்த்த ஒரு சாட்சியாக சொல்லுகிறார், இதுபோல் இந்த ஒரு பெண் இங்கு காத்து கொண்டிருந்தாள், சகோதரி வந்து பேசி கொண்டிருந்ததை பார்த்தேன் என்று சொல்லி நேர் சாட்சியாக சொல்லுகிறார். அந்த இளம்பெண் அல்லது வளரிளம் பெண் கொண்டு வரப்படுகிறாள். பிறகு யார் யார் இதை செய்திருக்கான்னு சொன்னால் மற்ற 2 பேரையும் சொல்லிவிடுகிறாள். காவல்துறை அந்த 2 பேரையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள், அதுவும் சிஸ்டருக்கு இப்படி செய்திருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது ஒரு குழந்தை சொல்லியிருக்கிறது, விளையாட்டுக்காக அப்படி செய்தோம் என்று சொல்லி. பிறகு அவர்களை சரியான முறையில் விசாரித்த பொழுது இப்படி சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் சாத்தானின் சேவகர்களாக மாறிப்போய்விட்டோம். 3 பேரும் 6 குத்துகளாக அவரை குத்த வேண்டும் என்று சொல்லி இப்படி ஆளாளுக்கு 6 கத்தி குத்துகளால் அவரை நாங்கள் இப்படி கொன்றோம். ஏனென்றால் இந்த சாத்தானின் கோட்வேர்ட் 666. முதலில் பங்கு தந்தைக்கு தான் குறிவைத்தோம். ஏனென்றால் சாத்தானுக்கு இதுபோல இறை ஊழியர்கள் மிகவும் பிடிக்கும் என்று சொன்னார்கள், இறைவனுடைய ரத்தம். ஆகவே நாங்கள் பங்கு தந்தைக்கு குறிவைத்தோம். ஆனால் நாங்கள் சிறியவர்கள், பங்கு தந்தை குண்டாக இருப்பார், பருமனாக இருக்கிறவரை எங்களால் அகற்ற முடியாது, தூக்க முடியாது. ஆகவே இந்த வயசான சிஸ்டர் என்று சொல்லி அவரை இப்படி சிக்கலில் மாட்டி கடைசியில் அவர் உயிரை பறித்திருக்கோம். சரி, 18க்கு தானே குத்திருக்க வேண்டும், ஒன் மோர். அது எப்படி நடந்தது? அது திடீரென சொல்லி வேகத்தில் ஒருவன் குத்தி, அந்த என்னோட தோழி இப்படி குத்தி விட்டாள் 19. அப்பொழுது ஒரே ஒரு பெண் மட்டும் அழுது கொண்டே சொன்னாளாம். கடைசியில் உயிர் போகிற போது கூட அந்த சிஸ்டர், நான் உங்களெல்லாம் மன்னிச்சிடுறேன், உங்களை போலீஸில் காட்டி விடாதபடிக்கு நீங்கள் ஓடி போயிடுங்க, ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு இறுதிச் சடங்கு நடந்துவிடும் என்று சொல்லி சிஸ்டர் இப்படி சொன்னாங்க என்று சொன்னவர்கள், இப்படி வழிதவறி போன பிள்ளைகள் செய்திருக்கிற துரோகம் பாருங்கள். எந்த நிலையினருக்காக, யாருக்காக இதோ நான் நிலைப்பாடு எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக ஊழியம் புரிகிற அந்த பிள்ளைகளே இப்படி தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவரை சாகடிக்கிறார்கள் சொன்னால் எவ்வளவு பெரிய துரோகம். நம்பினவர்கள் துரோகம் செய்யலாம், ஆனால் வளர்த்தெடுத்தவர்கள் துரோகம் செய்கிறார்களே. இப்படித்தானே நம்முடைய இந்த நாட்டினுடைய தலைவர்கள், அயல் நாட்டினுடைய தலைவர்கள், ஜான் எஃப் கென்னடி, நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார், நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளார், ராணி மணியம்மை என்று சொல்லுகிற நமது அந்த அருட்சகோதரி, இன்னும் பல பேர் இப்படி உடனிருக்கிறவர்களாலே துரோகம் செய்யப்படுகிற அந்த துரோகம் என்பது சாதாரணமான துரோகம் கிடையாது, உயிரை எடுக்கிற துரோகம். உடன் இருக்கிறவர்களே வெள்ளத்தகடா மார்பிலே பாய்கிறது என்பது போல இப்படி துரோகம் மிஞ்சி போயிருக்கிற அந்த உலகத்தில் இங்கே இருக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருந்தவர்கள் எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறார்கள். என்னோடு வாழ்ந்த என்னுடைய சமூகமே, என்னுடைய யூத இனமே எனக்கு எதிராக திரண்டு இருந்தது. என்னுடைய குடும்பத்திற்கு எதிராக அவர்கள் மாறி மாறி பேசினார்கள். அவருடைய போதகர்களுக்கெல்லாம் வித்தியாசமான ஒரு போதகம் போதித்தும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே. துரோகம். கடைசியில் உடனிருந்தவனை காட்டிக் கொடுக்கிறான். உடனிருந்தவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய உயிர் பெறுது என்று சொல்லி ஓடிவிடுகிறார்கள். செய்த பெரிய துரோகத்தில் இதோ நான் சீரழிந்து போய் இறுதியில் இந்த சிலுவையில் மாட்டி நான் என்னுடைய உயிரை கொடுத்த பொழுது துரோகத்தினுடைய உச்ச கட்டத்தை இந்த உலகம் எனக்கு காட்டியிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அன்பின் உச்சகட்டம் அது.
உங்களை நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னவர் அன்பை வெறுமனே வார்த்தைகளால் சொல்லவில்லையே. என் ஆடுகள் உயிர் வரும் பொருட்டு என்னையே நான் அர்ச்சனையாக்குகிறேன் என்று சொல்லி தன்னையே முழுமையாக எந்த வார்த்தைகள் சொன்னாரோ அதே வார்த்தை தன்னுடைய மெய்யாளுமே சிலுவையிலே என்பித்து நீங்களும் நானும் வாழ்வதற்கு இன்றைக்கு அந்த அன்பை கொடுத்திருக்கிறாரே என்று நமக்குள் அன்புக்கு எதிரான எத்தனையோ விரோத போக்குகள், அன்பு செய்பவர்களுக்கு எதிராக எத்தனையோ விரோத போக்குகள், இதோ அன்பு செய்கிற கர்த்தாவாக இருக்கிற இவருக்கு எதிராக எத்தனையோ விரோத போக்குகள், இவையெல்லாம் சரிதானா? வளர்ந்து வருகிற சமூகம், அறிவார்ந்த சமூகம், புத்தி கூர்மையான சமூகம், இன்னும் பல்வேறு நிலைகளில் முன்னைய நிலையோட இப்போ இருக்கிற நிலை எவ்வளவோ உயர்ந்ததாகவும் வசதி மிக்கதாகவும் இருக்கிறதுன்னு சொன்னால் அதே போல ஆன்மீகத்தும் இருக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவரை அன்பு செய்தும் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அவை இல்லாமல் போகிற போது இப்படி நாம் துரோகம் அழைத்தவர்களாக அவருக்கு முன்னால் இருக்கிற பொழுது இந்த துரோகத்திற்கு எப்படி யார்தான் இன்று அவருக்கு முன்னால் வந்து மண்டியிட்டு ஆண்டவரே இவையெல்லாம் எங்களை விட்டு கடந்து போகிறது, இனிமேல் உம்மை மட்டுமே பற்றுக்கொள்வேன், உம்மை அன்பு செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற அளவிற்கு அனைவரும் எழுந்து நின்று அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிற இந்த பாடலை பாடுவோம். தட்டி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். மீண்டும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. மீண்டும் ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 மீண்டும் ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். அதை காணுகிற ஆண்டவர் மத்தியில் இருக்கிறார். எல்ரோயே எல்ரோயே என்று சொல்லுகிறவன், இதோ உன்னையும் என்னையும் காணுகிற தேவன் நம்மை இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக முழுமையான வல்லமையில் நிறைத்தெடுக்கிறார். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை
யெகோவா யெகோவா என்று சொல்லி அவரை நாம் அழைக்கிற போது இதோ சுகம் தந்தவராக இருக்கிறார். ரஃபேல் தூதர் சின்ன தொபியாவை அடைத்து செல்லுகிற பொழுது மீனுடைய அந்த வயிற்றிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த பித்தத்தின் மூலமாக பெரிய அந்த அவருடைய தந்தைக்கு இருந்த குருட்டு நிலை அவருடைய அந்த பித்தப்பையில் இருக்கிற மருந்து தடவின பொழுது அது முழுமையாக அகன்று போய்விடுகிறது. பார்வை பெறுகிறார். பெரிய இந்த அந்த மகனது தந்தையானவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ ஆண்டவர் நலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த நலம் கொடுக்கிற ஆண்டவர் இன்று தனது வானதூதர்கள் மூலமாக நம்மை தொட ஆசைக்கிறார். ஆகவே யெகோவா என்று சொல்லி நாம் இப்பொழுது பாடுகிற பொழுது ஆண்டவர் ரஃபேல் தூதர் மூலமாக தொபியா குடும்பத்தை ஆசீர்வதித்திர அதே போல இன்று எங்களை தொடும் நலம் கொடும் என்று சொல்லி மீண்டும் பாடுவோம். சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை மீண்டும் ஆராதனை 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 ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த சமூகத்தில் ஏறெடுக்கிற இந்த வழிபாட்டை கண்ணோக்கி பாருங்கள். பிள்ளைகள் உம்மை ஆண்டவரே எங்களுக்கு நீராமை சொந்தமாக இருக்கின்ற சொல்லி அழைத்திருக்கிற கிருபையில அனைத்து நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக. இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிற இந்த வேண்டுதலை ஏற்று ஆசீர்வதியும். ஆமென். வருவோம். அன்புக்குரியவர்களே உட்காருங்க. இயேசுவின் திருவுடைய திருநாளை கொண்டாடி இருக்கிற போது நம்முடைய கோயிலில் நாம தான் கொண்டாடணும். மற்றவங்க கொண்டாடுறாங்களோ இல்லையோ நாம் கொண்டாடித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு ஏற்கனவே தன்னுடைய திருமறையில் நம்முடைய தந்தை அவர்கள் இதயத்தை பற்றி பேசினார். ஒரு எக்ஸிபிஷன் சென்டரில் 4 விதமான இதயங்கள் வைக்கப்பட்டிருந்தனவா. ஒன்று களிமண்ணால் ஆன இதயம், இன்னொன்று வெண்கலத்தால் ஆன இதயம், மூன்றாவது இது இரும்பினால் ஆன இதயம், நான்காவது தசையினால் ஆன இதயம். பார்த்து வந்து கொண்டிருக்கிறவர்கள நம்முடைய பிள்ளைகள் கல்வி சுற்றுலாவுக்கு வந்தவர்கள் தங்களுடைய ஆசிரியரிடத்தில் மரக்கல்வி ஆசிரியரிடத்தில் கேட்கிறார்கள், என்ன இதயம் இப்படி வித்தியாசமாக இருக்கிறது. அப்பொழுது மரக்கல்வி ஆசிரியை தனக்கு சாதகமாக அதை உள்வாங்கிக் கொண்டு கேட்ட பிள்ளைகளுக்கு பதில் சொல்லுகிறார். நீங்கள் பார்க்கிற இந்த களிமண்ணால் ஆன இதயம் இன்றைக்கு நம்முடைய இதயங்களை வெளிப்படுத்துகிறது. களிமண்ணை போல வெரி ஃப்ரெஜைல், ரொம்ப எமோஷ்னல். அழுதான் அழுதுருவோம்,
சிரிச்சா சிரிச்சிடுவோம், திட்டினா உம்முன்னு வச்சுக்கோம். எமோஷனல், உணர்ச்சி பூர்வமாக எடுத்தார் கைப்பிள்ளை போல. யாரோ ஒருவர் வார்த்தை சொன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக முடிஞ்சதுரா கதை என்று சொல்வது போல அவர்களுடைய கையிலே நம்முடைய வாழ்வை கையளித்ததாக இருந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த வெண்கலம் இப்படி பொலிவோடு இருக்கிறத அதை பார்த்த மறைக்கல்வி ஆசிரியர் சொல்லுகிறார், இப்படித்தான் எங்கு பார்த்தாலும் பிரம்மாண்டம், ஆனால் அந்த பிரம்மாண்டத்துக்கு உயிர் கிடையாது. வெளியில் போங்களேன், எவன் கண்டுபிடிச்சானோ அந்த எல்இடி விளக்க, சின்னதும் பெரிதுமா எங்கே பார்த்தாலும் வெளிச்சம் 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 என்று சொல்லி இன்றைக்கு சாதாரண ஒரு டீ கடை கூட அவ்வளவு பெரிய வெளிச்சம் போட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக பிரம்மாண்டம் இருக்கிறது, ஆனால் உள்ளே உயிர் கிடையாது. மூன்றாவது, இந்த இரும்பினாலான உலோகத்திலான இந்த இதயம், இது கடினம். அந்த கடினத்தன்மையை நாம் போராடி போராடி கடைசியில் அது எதுவுமே முடியாத ஒரு அளவிற்கு அது அந்த அளவிற்கான ஒரு உக்கிரம் அடைந்து போயிருக்கிற ஒரு நிலை. இதன் மூலமாக ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவு கடினமான இதயமாக இருக்கிற நம்முடைய கடினப்பட்டு போயிருக்கிற இதயத்தினுடைய நிலை. சில பேரெல்லாம் உங்களத்தில் இருக்கிறாங்க இல்லையா என்று சொல்லி அந்த மறைக்கல்வி ஆசிரியர் அந்த பிள்ளைகளிடத்தில் திருந்தாத ஜென்மம் என்று சொல்லி, அதுபோல் இந்த கடினமான உலோக இதயம் நம்முடைய கடினத்தன்மையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லுகிறது. பிறகு அந்த ஆசிரியை தசையிலான இதயம், இது உணர்வுள்ள இதயம். உணர்வு. இன்றைக்கு பாருங்கள், 2ஆம் வாசகத்தில் எபேசியருக்கு எழுதப்பட்டது பவுலடியார் எழுதுகிறார், 3ஆம் அதிகாரம், அதில் 28வது வசனத்தில் நாம் பார்க்கிற அந்த 19 வசனம் நமக்கு இப்படி வாசிக்கிறது, இவ்வாறு இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், வாசிங்க, நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. How much you love me, Lord? This much. எல்லை கிடையாது. அந்த அளவிற்கான அன்பை நான் உன் மீது பொழிந்திருக்கிறேன். இது உணர்ச்சி வசப்பட்டு பேசின வார்த்தைகள் கிடையாது. உணர்வு போங்க என் பிள்ளைகளை என் அண்டையில் வாருங்கள் என்று சொல்லி நம்மோடு அரவணைத்து நம்மை நேசக்கரங்களால் நம் ஒவ்வொருவரும் வசப்படுத்துகிற இந்த இதயம் இன்றைக்கு கொண்டாடப்பட வேண்டும், இன்றைக்கு போற்றப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த இதயம் பற்றி எரிகிற இதயமாக இருக்கிறது. இந்த தணல் என்னையும் பற்றி எரிய வைக்கிறது, அடுத்தவரையும் அது இன்னும் உற்சாகமூட்டுகிறது. அப்படிப்பட்ட எரிதணலை கொண்டிருக்கிற இதயமாக கொண்டிருக்கிற இயேசு ஆண்டவர் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார், அரவணைக்கிறார். நேசமோடு என் பிள்ளைகளை ஆழம், நீளம், அகலம், உயரம் இல்லாத, எல்லைகள் இல்லாத அந்த இதயத்தை கொண்டிருக்கிற நான், அன்பை கொண்டிருக்கிற நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த அன்பு இதயத்தை நாம் கண்முன் கொண்டிருக்கிறவர்களாக வேண்டி ஜெபிப்போம். என்னென்ன தேவைகள் இருக்கின்றன யோசித்து பாருங்கள். பள்ளி ஆண்டின் தொடக்க நாட்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்கிற நமது ஆசை, இதன் மூலமாக ஏற்படுகிற பொருளாதார முறையில் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லுகிற அந்த ஒரு அவதரிப்பட்டு போயிருக்கிற நிலை, பொருளாதார சிக்கல்கள், கடன் தொல்லைகள், மேலும் இருக்கிற இருப்பிடங்களில் நமக்கு இருக்கிற பல்வேறு விதமான சிக்கல்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவுகள், ஏன் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உடல் உள்ள பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள், மேலும் அடுத்து என்ன நடக்குமோ என்று சொல்லுகிற அவற்றையெல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுது அதனால் ஏற்படுகிற அயற்சி, அதனால் ஏற்படுகிற சோர்வு, அதனால் ஏற்படுகிற பயம், அதனால் ஏற்படுகிற அச்ச உணர்வு, ஆண்டவருக்கு முன்னால் இப்பொழுது அனைவரும் அமர்ந்து கொண்டே
என் கூடவே இரும் என்று சொல்லுகிற இந்த அனைவருக்கும் தெரிந்த பாடலை பாடி நம்முடைய அத்தனை தேவைகளையும் அத்தனை உணர்வுகளையும் கண் கொண்டு பார்க்கிற தேவன், காது கொடுத்து கேட்கிற தேவன், உணர்வோடு அந்த உணர்வு அலைகளில் நம்மோடு உறவுபடுத்திக் கொள்ளுகிற இதயமுள்ள இயேசு ஆண்டவர் நம்முடைய விசும்பல்களை கேட்கிறார், முனகல்களை கேட்கிறார். அவரிடத்தில் அத்தனையும் அறிக்கையிட்டு இந்த பாடலை இன்னும் அதிகமான உற்சாகத்தோடு விசுவாச உறுதிப்பாட்டோடு பாடுவோம். இருளான வாழ்க்கையில் வெளிச்சம் ஆனீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவன் ஆனீரே. ஆண்டவரே, நீரே என் வெளிச்சம், நீரே என் ஜீவன், நீரே என்னுடைய உயிர், நீரே என்னுடைய வாழ்வன் அனைத்துமாக இருக்கிறீரே. என் கூடவே இரும் ஆண்டவரே. பிரசன்னத்திற்கு வந்தாளே ஆண்டவரே. வைரமுத்து தன்னுடைய கவிதைகளை ஆலய பாடல்கள் எழுதி வைத்தாரு. மெழுகுவர்த்தி எரிந்து கொட்டுவதைப் போல கண்ணீராய் வடிந்தோடுகிறது ஆண்டவரே. அப்படி பிரசன்னத்தில் அப்படிப்பட்ட கண்ணீரில் இதோ நீர் என் தாயும் தகப்பனுமாக இருக்கிறீர், அம்மையப்பனாக இருக்கிற ஆண்டவரே. நீர் உறவுநிலையில் மட்டுமல்ல, சொந்த தாயும் தகப்பனுமாக இருந்து எப்படி காக்கிறார்களோ அதுபோல அதைவிட மேலாக காத்து கொண்டு வருகிற அந்த கிருபை தொடர்ந்து எங்களுக்கு தந்து ஆதரவாயிரும். காயப்பட்ட நேரத்தில் தகப்பனாயிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனாயிரே.
கடந்து வருகிறேன் என்பது தெரியும். நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் உடைய துணை எங்களுக்கு தேவைப்படுகிறது. இது போன்ற ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரே, நீர் பக்கத்தில் இருக்கிறேன், நீருக்கு முன்னால் செல்லுகிறேன், நீர் மேலிருந்து என்னை ஆசீர்வதிக்கிறேன், என் அருகில் நீர் இருந்து நான் போகிற என்னுடைய போக்குகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறபடினால இன்றைக்கு முன்னால் நான் ஏறெடுத்திருக்கிற ஒவ்வொரு வேண்டுதலையும் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிற அந்த ஆசிரியரில் ஆண்டவரே, நம்பிக்கையோடு கூட அந்த நேரத்தில் நான் எனக்கு எடுத்த இந்த கிருபை, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நிம்மதி, நீர் என்னோடு கூட இருக்கிறன்னு சொல்லுகிற இந்த உறுதிப்பாடு என்று சொல்லி இருக்கிறீரே, இறைவார்த்தையின் மூலமாக சொல்லி இருக்கிறீரே, நான் உன் பக்கம் திரும்புவேன். எதற்காக? என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்பதற்காக உன் பக்கம் திரும்புகிறேன். என் பக்கம் ஆண்டவர் திரும்புகிற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வருகிறது. இந்த வாக்குத்தத்தத்தோடு இன்றைக்கு இறுதியாக நாம் வாசிக்க இன்றைய நற்செய்தியில நமக்கு சொல்லப்பட்டது, அன்புக்குரியவர்களே, மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய திருவிழத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிற நாளில் ஆண்டவர் தன்னுடைய உயிர் விடுகிற அந்த விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது சக்கரையா புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை மீண்டும் யோவான் கையாளுகிறார். என்ன அது? தாங்கள் ஊடுருவிய குத்தியவரை அவர்கள் உற்று நோக்குவார்கள். முடந்தால் படியிடுவோம். தாங்கள் ஊடுருவ குத்தியவரை அவர்கள் உற்று நோக்குவார்கள். யார் ஊடுருவ குத்தியவர்கள்? யார் ஊடுருவ குத்தியவர்கள்? நாம் தானே. உற்று நோக்குவோம். இந்த நாள் ஆண்டவருடைய இயேசுனுடைய இதயம் உண்மையிலேயே இன்று உங்களையும் என்னையும் பார்க்கிற பொழுது இந்த நற்கருணை ஆராதனை மூலமாக we have reconciled with him and with his heart. நாம் அவருடைய இதயத்தோடு ஒப்புரவாக இருக்கிறோம். ஆண்டவர் மன்னிப்பையும் இரக்கத்தையும் கொடுக்கிறார். அவருடைய இரக்கம் பெரிது. இந்த ஆசிரியர்ல மாண்பு இருக்கிறதை பாடுவோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் துரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பயனிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோட தூயாவியாரன் ஒன்று இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது இயேசுவின் இருதயமே என்கிற பாடலுக்கு முன்னால் பாடப்படுகிறது. நாம் தேருக்கு முன்னால் போய் நிற்போம். இயேசுனுடைய திரு இருதய சுருவம் அடங்கிய தேரான